விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சேர்ந்து சொல்லுவோம். என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ஒரு ஜெபமா செய்வோமா? ஓ அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுவோம். அன்பின் விலையேற, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, எங்கள் முன் செல்லும் என் விலகாத மேகம் அவர். மகிமையால் என்னை நடத்துகிறவர். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. வாய்களை திறந்து, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நல்ல வாய்களை திறந்து அறிக்கையோடு சொல்லுமோ. உம் பிரசன்னம் இறங்கியே வந்திடுதே, வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் உம்முடைய மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நன்றியே தே. நல்ல வாய்களை திறந்து இந்த காலை வேளையில உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்குவதாக. எங்கள் மேல் அபிஷேகமாக இறங்குவதாக. விலகாத மேகம் நீ. நல்ல வாய்களை திறந்து சொல்லுவோமே. என் முன் செல்கிறவர் அவர் மகா பெரியவரும் அவர் பரிசுத்தருமாயிருக்கிறார். எனக்கு முன் நடக்கிறவர் அவர். என்னுடைய கோணலான வழிகளை செவையாக்குகிறவர். என் முன் செல்கிறவர். எனக்கு முன்பாக ஒரு பலிகளை ஆயத்தப்படுத்துகிறவர். என் முன் செல்கிறவர் பெரிய ஜாதிகளை உருவாக்கினவர். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் மகிமையின் ஆவியானவரே. சத்தரை கொதல வரவோ. ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே. நன்றி ஆண்டவராச்சா. சத்தரை கொதல வரவோ. மோசே ஆசரிப்பு கூடாரத்தின் முன் போகும்போது ஒரு மகிமையின் மேகம் அங்கு மூடப்பட்டது. இந்த வேளையில் என்னுடைய சபையில் அந்த மகிமையின் மேகம் இறங்குவதாக.
இங்கே ஒவ்வொரு மேலும் அந்த அனாயிண்டிங் இருப்பதாக. ஓ எங்களோடு இருங்க. ஓ பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்காருன்ட்டு? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மிக பிடித்த ஒரு காரியம் என்னன்னா அது ஆராதனை. ஹல்லேலூயா. மோசே வந்து எகிப்து மக்களை இஸ்ரவேல் மக்களை கூட்டிகிட்டு வரும்போது அவன் அந்த ரெட் சீயை தாண்டினதுக்கு அப்புறம் அவன் பண்ண ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ ஆராதனை ஆண்டவர் வந்து மோசே கிட்ட சொன்னதும் அதான், நான் வந்து ஆராதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என் ஜனங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன்ட்டு. ஸோ ஆராதனைன்றது அவரோடு இடைப்படுகிற ஒரு காரியம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் நம்ம இருந்திருக்கலாம். இல்லை இப்போது 3 hours முடிச்சுட்டு நம்ம வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் இப்போ மைண்டில் ஓடிட்டுருக்கோம். பட் ஆனால் இந்த 3 hours நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் ஓர வச்சுட்டு இந்த 3 மணி நேரம் நம்ம ஆண்டவருக்கு நம்மளே அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். உண்மையாகவே வர்ஷிப்புன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். ஆண்டவர் நம்ம முகமுகமாக தரிசிக்கலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு பைபிள் கேரக்டர் வந்து நம்ம படித்து ஓகே அவங்க முகமுகமாக தரிசித்தாங்க அப்படின்றதோட நான் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறோம், ஆண்டவரை முகமுகமாக நம்ம தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். 1000 நன்மைகள் அனுதீனம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஹல்லேலூயா. இந்த கடந்த 7 மாதங்கள் நம்ம திரும்பி பார்த்தா ஆண்டவர் நடத்தின விதங்கள் வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஹல்லேலூயா. என்னால் ஒரு 3 மாதம் நடக்க முடியாமல் நான் பெட்டில் கடந்தேன். இந்த வருஷம்தான் எனக்கு வந்து ஒரு நீ சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3.5 lakhs ஆகிடுச்சு. ஆனால் வந்து அந்த மணி எப்படி நான் புரட்டினேன், அந்த மணி எப்படி நடந்தது, நான் எப்படி நடக்கிறேன், ஸோ அது எல்லாமே நினைக்கும் போது எனக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு தோணும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நடத்தின ஒரு விதம் அது வந்து நினைக்கும் போது நம்ம நன்றி தான் சொல்லணும். மெயினாக வந்து நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இருக்குதுல்ல, அதில் தான் நம்ம ஆண்டவருக்கு மெயினாக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பல லட்சங்கள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், செயல்படுத்துவார். எல்லாரும் சேர்ந்து உண்மையை ஆண்டவர் நோக்கி பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது வாய்களை திறந்து பாடலாமே. ஓ காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தர். இந்த வரிகளை உணர்ந்து சொல்லுவோமே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. ஓ நல்ல சத்தத்தை உயர்த்தி 1000 ஓ அனுதினம் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டி. ஓ நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல உணர்ந்து சொல்லுவோமே. நல்ல எபினேசரா நடத்துகிறவர், நல்ல ஓ என்னை நடத்தி வந்தவர். ஓ நன்றி சொல்ல வார்த்தை. ஓ மரண பள்ளத்தாக்கில் சேர்ந்து சொல்லுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை நீக்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேலை மடிந்திடா
என்னை தாங்கும் உன் கரங்கள். ஓ சேர்ந்து சொல்லுவேன், மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் ஓ மீட்கும் மீட்கும் உன் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேலை, வாடி நின்ற வேலை, மடிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டே. சேர்ந்து எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. சத்தத்தை சொல்லுவோமே, ஆயிரம் ஆயிரம் கிருபையும் இரக்கமும் அன்பும் ஓ இயேசுவே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் கிருபையும் இரக்கமும் அன்பும். ஓ நல்ல எபினேசரை நடத்துகிறவர், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களும் இப்படிதான் பாடி இருப்பாங்களா? நல்ல எபினேசரா அவர் நடத்தி வந்தேன்னு பாடி இருப்பாங்களா, இல்ல புலம்பி இருப்பாங்களா? கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணலாமா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவர் நல்ல எபினேசராக என்னை நடத்தினாரு, அவருக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன்னு சொன்னாங்களா, இல்லை போகிற வழியெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க? புலம்பிட்டே என்ன பண்ணாங்க? அவங்க புலம்பிட்டே தான் போனாங்க. அவங்க ஆண்டவர் தூதர்கள் உண்ணும் உணவை அவருக்கு என்ன பண்ணுறாங்க? போஷிக்கிறாங்க, மன்னாவை கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, நம்மளும் போர் அடிப்போம்ல. எங்கள் வீட்டிலலாம் ஒரு வாரம் சாம்பார் போட்டாங்கன்னா நான் என்ன ஆகிடுவேன்? அடுத்த வாரம் நான் போர் ஆகிடுவேன். ஸோ என்ன எதிர்பார்ப்போம் நம்ம? சண்டேனா ஜெபமா? இல்லையா? நான்வெஜ் எதிர்பார்ப்போம், கரெக்டா? சண்டேனா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதோ அங்கே கொதிக்கணும், அப்படி தானே? ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்களும் எதிர்பார்த்தாங்க, எங்களுக்கு இது போர் அடிச்சிருச்சு, நாங்கள் எங்களுக்கு என்ன வேணும்? எஸ், கரெக்டான வேர்டு அதுதான், இறைச்சி வேணும்னும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அங்கே காடை அனுப்புறாரு. ஸோ இது அதுவும் பத்தாம அவங்க என்ன பண்றாங்க? அங்க எங்களுக்கு உருளைக்கிழங்கு கிழங்கு வகையெல்லாம் எங்க எகிப்து தேசத்துல கிடைச்ச உணவுகளை அவங்க என்ன பண்றாங்க? பெருமையா பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் இருந்தாலும் என்ன பண்ணாரு? ஓகே, நான் நடத்துறது நான் என்ன பண்றேன்? உண்மை உள்ளவராய் நடத்த இருக்காரு. ஹல்லேலூயா. ஸோ இஸ்ரவேல் மக்கள் ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க. நம்ம ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஓகே, அப்படியே வாங்க. நிறைய பண்டிகை இருக்கு, ஒரு 12 பண்டிகை இருக்கு நினைக்கிறேன். எஸ் எஸ், அதுதான் மெயினான ஒரு பண்டிகை. கூடார பண்டிகை எதுக்குன்னு தெரியுமா? ஸோ லிட்ரலி அந்த கூடார பண்டிகை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெரிய வீடு கட்டி ஒரு பெரிய பங்களா கட்டினாலும் அந்த கூடார பண்டிகை அப்போ அவங்க எங்க வந்துருவாங்களாம்? கூடாரம். அந்த கூடாரம் எங்க அணைப்பாங்கன்னா, ஒரு வனாந்தரத்துல ஒரு கேம்ப் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ லேட்டர் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா கேம்ப் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு பெரிய பிளாஸ்டிக் பேக் மாதிரி இருக்குமா? இல்லை, அவங்க மரத்தால் என்ன பண்ணாங்க? செஞ்சு அதில் என்ன பண்ணாங்க? இலையெல்லாம் போட்டு அதில் உட்காந்து அந்த கூடார பண்டிகையை கொண்டாடினாங்க. ஏன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எதுக்காக அந்த கூடார பண்டிகை? யாரோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டி நீங்களா? எஸ், நீங்கள் தான். எனக்கு அங்கதான் சத்தம் வருது. அந்த கூடார பண்டிகை எதுக்குன்னா, ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்துல அவங்களை நடத்தி வந்தாங்களே, அதெல்லாம் நினைவு கூறணும்ட்டு அந்த ஒரு பண்டிகை. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பில்லியனரா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நடத்தின விதம் இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில வெறும் ஆண்டவர் தீமையை மட்டும் வச்சுட்டு ஒரு சோதிச்சுட்டு நம்மளுக்கு பிளஸிங் இல்லை. ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கு பிளஸிங் மட்டும் தான் தருவாரு. ஹல்லேலூயா. ஆனால் அதை நம்ம நினைவு கூறணும். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா, நம்ம இப்போ ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு கூடார பண்டிகை மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கடந்த நாட்களில் செஞ்ச நன்மையை நான் ஆலயத்தில் தொழுது நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு நல்ல வாய்களை திறந்து மனதார நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை பயங்கரமாக போஷிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அலங்கார வாசலாலே ஓ பிரவேசிக்க வந்திருக்கிறோம்.
சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே. சத்தத்தை ஏற்றி பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். ஓ சத்தத்தை ஏற்றி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சத்தத்தை ஏற்றி சொல்லுமே, ஆலயம் அது மகிழ்ச்சியை. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டது. ஆராதிக்க வந்து நல்ல உற்சாக கரங்களை தட்டி, ஓ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. சேர்ந்து சொல்லுவோமே, பலிகளை மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில். மீண்டும் ஒரு முறை சொல்லாமே, பாரில் எனக்கு உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில். ஓ நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சேர்ந்து சொல்லுவோம், நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். ஓ நல்ல சத்தத்தை ஏற்றி சொல்லுவோம், ஆராதிக்க அன்பு கூற, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சேர்ந்து சொல்லுவோம், ஓ வாழ்க உம் நாமம் வாழ்க. ஓ ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே. உணர்ந்து
உணர்ந்து சொல்லுமே, நம்மை தேடி வந்து மீட்டவரே தினம். ஓ ஐயா, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம். நல்ல வாய்களை திறந்த அறிக்கையோடு வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை. ஓ நல்ல வாய்களை திறந்து உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த ஜெப அறிக்கையோட சொல்லாமா, எங்க இந்தியா முழுவதும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு முறை பாடலாம். உன்னதத்தில் தேவனுக்கே, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை. ஓ இந்த பூமியிலே, இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும். ஓ இந்த இந்தியாவில், இந்த இந்தியாவில் சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க. நல்லா நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி ஓ அவருடைய நாமத்தை உயர்த்த போறோம். எல்லாரும் சத்தத்தை ஏத்தி ஐயா வாழ்க, ஓ வாழ்க. உம் நாமம் எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. உணர்ந்து சொல்லுமே, எங்கள் ஒளிமயமே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க. நல்ல ஜெப சிந்தையோடு ஓ நாமம் உயர்த்துகிறோம் தகப்பனே. வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் எளிமையான நம்மளை தேடி வருகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மளோட பைபிள் கேரக்டரில் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில் அவங்க ஒத்து போவாங்க. நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் ஆனால் நம்ம அவங்க படுற கஷ்டம்லாம் நம்ம பட்டிருக்க மாட்டோம். பட் ஆனால் இந்த கேரக்டர் நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம்ல. யாராச்சுக்கு ஏதாவது கேரக்டர் இருக்கா பழைய ஏற்பாடில்? நீங்கள் சொல்லலாம். யோசேப்பு யாரு? இல்லை யார் சொன்னான்னு கேட்குறேன் சிஸ்டர். ஓகே, வேற? ஜோஷுவா. ஜோஷுவாதா? உன் பேர் சொல்லக்கூடாது. ஓ நீ ஜோஷுவா கேரக்டர் பிடிக்கும்ன்றியா? சரி ஓகே. வேற யாராச்சும் இருக்காங்களா? யோபு. ஓகே, வேற? தாவீது. ஓகே, வேற? எஸ்தர், எலியா. ஓகே, எல்லா கேரக்டரும் சொல்லிட்டீங்களா? அண்ணால். ஓகே, சாமுவேல், தானியல். நீ எதாவது சொல்றியாப்பா? மோசே. ஓகே, மோசே. ஸோ இவங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து யோசேப்பு. ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணுறான், லிட்ரலி பாவத்தை அவனை கடந்து வரும்போது அவன் என்ன பண்ணிடுறான், ஓடிடுறான். அவன் வந்து ஜெயிலில் போடுறாங்க, ஆண்டவர் அவன் தூசிக்கல. அவன் வந்து அங்கேயும் என்ன பண்ணுறான், மகிமையாக செயல்படுறான். அப்போ தான் அவனுக்கு என்ன வந்து எங்கே வருது, அங்கே வந்து ராஜா காதில் விழுது, இங்கே ஒருத்தன் இருக்கான் ஐயா, அவன் சாதாரணமான ஆள் இல்லை, நீ என்ன சொல்கிறியோ, என்ன கனவு காண்றியோ அவன் என்ன பண்ணுவான். இதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு கிஃப்ட்டு. ஹல்லேலூயா. இதெல்லாம் கிஃப்ட்டு. நம்ம ப்ராஃபஸி சொல்கிறது ஒரு கிஃப்ட்டு, சொப்பனத்தை வந்து அதை அர்த்தம் புரிந்து சொல்கிறது ஒரு கிஃப்ட்டு. ஸோ யோசேப்புக்கு வந்து அந்த கிஃப்ட் இருந்தது. அவன் வந்து அப்பயே அவன் நினச்சிக்கலாம், ஓகே ஆண்டவர் வந்து என்னை கைவிட்டுட்டார், என்னுடைய தேவன் என்னை கைவிட்டுட்டார் அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணான், ஆண்டவர் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். அவன் சொந்த சகோதரால் எங்கே விற்கப்பட்டான், வாங்க எங்கே வந்தான், என்னவா விற்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையானா
அந்த காலத்தில் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ்ஸு கிடையாது, அவங்களுக்கு அடிமைக்கு ப்ராப்பர் ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் டைம் கிடையாது, ப்ராப்பர் ஃபுட்டு கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அவனை ஃபஸ்ட்டு குழியில் போட்டாங்க. சரி இவன் வந்து வித்தாவது புரோஜனமாச்சும் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும்போது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணான், சகிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் அவன் என்ன பண்ணிட்டான், அர்ப்பணிச்சுட்டு அவன் என்ன பண்ணான், கடைசியாக அந்த எகிப்து தேசத்திற்கு ஒரு அதிகாரியாக மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இது வந்து ஏதோ பெரிய ஒரு ஹீரோ ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் அடி வாங்கினாரு, வில்லன்லாம் போட்டு அடித்தாங்க, அப்புறம் ஹீரோ வந்து பெரிய ஒரு பதவிக்கு போயிட்டாரலாம். இது உண்மையாகவே நடந்த ஒரு ஸ்டோரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஜோசஃபை வந்து நடத்தின விதம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்டை அவன் என்ன பண்ணிட்டான், நேர்த்தியாக அவன் என்ன பண்ணான், செலவு பண்ணான். அவன் வந்து நினச்சிருக்கலாம், ஓகே ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, நான் ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவன் செஞ்சானா? இல்லை. அவன் வெறுமையாக இருந்தாலும் அவனோட எண்டிங் எங்கே இருந்ததுன்னா ஒரு அதிபதியாக மாறினான். இது கூட ஓகே, இது நார்மலாக விட்டுறலாம். ஆக்சுவலி மோசே வந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனார். எல்லாரும் உயிரோடு நடந்து போனாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் பெட்டியில் வந்தார். யாருன்னு தெரியுமா? ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்ல, யோசேப்பு. அவரோட சரீரம் எலும்பாக இருந்தாலும் அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு தேசத்தில் தான் என்ன பண்ணணும், விதைக்கணும்னு சொல்லிட்டு எகிப்தியிலேருந்து இஸ்ரேல் மக்கள் கிளம்பும் போது எடுக்கிறாங்க. யாரை? ஜோசஃபை எடுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அந்த ஆண்டவர் கொடுத்த ஒரு கானான் தேசத்துக்கு அவன் போகணுன்றது அவன் அவ்வளோ வாஞ்சியாக இருந்தான். ஆண்டவரோட தரிசனமாக இருந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசஸோட வாழ்க்கை கூட எதிர்பார்ங்க. அவன் பயங்கரமான ஒரு கோபக்காரன். இங்கே யாராச்சும் கோவப்படுவீங்களா? நான்லாம் பயங்கரமாக கோவப்படுவேன். ஸோ சிஸ்டர் வந்து சொன்னாங்க, ஒரு வேல்யூபிளான திங்ஸ் நீங்கள் லாஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும்ன்ட்டு. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 மாதம் இருக்கும். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறேன். அங்கே போகிற போது என்னோடய 1/4 சவரன் 1/2 சவரன் என்னோடய வெட்டிங் ரிங்கு கடலில் விழுந்துருச்சு. ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன், சிஸ்டர் சொல்லும் போது தான் யோசிச்சு பார்த்தேன், அது வேல்யூபிளாக இருந்தால் நான் என்ன பண்ணிடணும், உள்ளே டைவ் அடிச்சு சொல்லுங்களேன், தேட முடியும்னு நினைக்கிறீங்களா? எங்க கிட்டத்தட்ட 40 அடி இருக்குங்க நாங்கள் குதிச்ச இடம். தேட முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து நான் என்ன யோசனை, சரி ரிங்கு தானம்மா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் வந்து என்னோட மனைவியை சமாதானப்படுத்துகிறேன். ஆனால் அவங்க சமாதானம் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சென்டிமெண்ட்டாக போயிட்டாங்க. இது வந்து நம்ம வந்து வெட்டிங் ரிங்கு எப்படி வந்து இது மிஸ் ஆகும், எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு பயமாக இருக்குது? இல்லை எனக்கு பயமாக, நான் சொல்கிறேன் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட். என்னோட ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 விரல் போடலாம், அவ்வளோ பெரிய ரிங்கு. அதனால் அது என்ன ஆகிடுச்சுன்னா, தண்ணியில் வந்து நம்ம கை ரொம்ப நேரம் இருக்கும்போது என்ன ஆகும் தெரியும்ல, அதை வந்து லைட்டாக அப்படியே சுருங்கும். ஸோ சுருங்கும் போது ஆப்வியஸ்லி அது ரிங்கு வந்து வெளியில் விழுந்துடுச்சு. சரி பரவாயில்ல. எனக்கு என்ன கவலைனா, இதுக்கு 60,000 70,000 செலவு பண்ண போகிறோம். அதுதான் இப்போ எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. லிட்ரலி கோல்டோட ரேட் வந்து இருக்கும்போது நான் யோசித்தேன், அம்மா வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம வந்து 60,000 70,000 செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நார்மல் வெல்டிங் பண்ணி ரிங்கை போட்டுக்கலாம். ஆஹா, அவங்க என்ன பண்ணவே இல்லை, ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வெட்டிங் ரிங்குன்றது ஒரு மெமரி. ஒரு ஆளுக்கு ஒரு வாட்டி தான் மேரேஜ் ஆகும், கரெக்டாக? ஸோ அது வந்து அவங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். ஸோ என்னுடைய மனைவி வந்து சொன்னாங்க, இது ஒரு நல்ல மெமரி, எப்படி இது நடக்கும் எப்படி நடக்கும்னு அவங்க வந்து என்ன பண்ணிட்டா இருந்தாங்க, வேல்யூ பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த டைமில் வந்து நான் எனக்கு என் ரிங்கை நான் விட்டுட்டேன். நான் வந்து 40 அடி உள்ளே போயிட்டு தேடினா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் குச்சிருந்தேன்னா என்ன இருக்கும்? மர்கையாவா? அதுதான் உண்மையாகவே. ஸோ ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து உண்மையாகவே அப்போ எங்ககிட்ட மணி இல்லை. ஓகே, மேரேஜ் முடிஞ்சு ஆல்ரெடி நாங்கள் ஒரு கடனில் இருந்து நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு மணி இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எப்படியாச்சும் நாங்கள் அந்த ரிங்கை வாங்கணும், எப்படியாச்சும் அந்த ரிங்கை வாங்கணும், நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியாச்சும் அந்த ரிங்கை வாங்கணும். எங்களுக்கு மேரேஜ் ஆன ஒரே இது வந்து அவங்க வந்து தாலி போடலை. ஸோ அவங்க வந்து ரிங்கை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ ரிங்கு மாற்றி நாங்கள் மேரேஜ் பண்ணோன்னே அவ்வளோ இதுவாக இருந்தது. ஆனால் கடைசியாக வந்து அவங்க வந்து என்கிட்ட சொல்லும்போது தான், இந்த ரிங்கு போடும்போது என்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து டெய்லியும் இதை வந்து என்ன பண்ணேன், ஜபத்திலே வச்சுருந்தேன். நம்மக்கிட்ட அப்போ மணி இல்லை, பட் ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், உண்மையாகவே சொல்கிறான், அன்றைக்கி எங்ககிட்ட மணி இல்லை, ஆனால் அந்த கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் மாதங்களில் எப்படி எங்ககிட்ட மணி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. உண்மையாக சொல்ல, நம்ம உண்மையாக ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை செயல்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ அப்போதுலேருந்து என்னோட ரிங் சைஸ் வந்து ஒரு 18 இருந்துச்சுன்னா நான் 17 தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு ஒரு பயம், திருப்பி எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா திருப்பி என்னால் அடியெல்லாம் வாங்க முடியாது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் எனக்கு ஒரு பயம், அதனால் நான் டைட்டாக போட்டுட்ருக்கேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மோசே வந்து அவங்க ஜனங்களை நடத்தும் போது ஆண்டவர்கிட்ட அவன் வந்து ப்ளஸ்ஸை சொன்னானா அவனோட மைனஸை சொல்லிட்டு இருந்தானா? எல்லாமே அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? மைனஸை சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வந்து திக்குவா இருக்கு, நான் வந்து என்ன பண்ண முடியாது, நான் போய் பண்ண முடியாது. அதே போல் ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் அவனை பலப்படுத்தி எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறாரு. அங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவன் காமிச்ச எல்லா சைனும், அதாவது அவன் கொண்டு வந்த எல்லா சைனும் எகிப்து தேசத்தோட கடவுள்கள். அவங்க வந்து சூரியனை வந்து கடவுளாக கும்பிடுறவங்க. மோசே இப்போ சொல்லும் போது என்ன ஆச்சு? சூரியன், எனக்கு கண்டினியூ பண்ணுங்க இல்லைன்னா நான் ஸ்டாப் ஆகிடுவேன். என்ன ஆச்சு? சூரியன் சொல்றீங்க கொஞ்சம் சத்தமா? எஸ். அதே போல் அவங்க அங்கே ஒரு நெயில் நதி இருந்தது, அது என்ன ஆச்சு? எஸ். அது எல்லாமே அவங்களோட கடவுள். நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க, அவங்க அது எல்லாமே என்னவா இருக்கும்னா அவங்களோட கடவுளாக இருக்கும். அவங்க அந்த கடவுள்களை எல்லாத்தையும் ஆண்டவர் நிறுத்திட்டு எகிப்து தேசத்திற்கு ராஜாவுக்கு காட்டுறாரு யார் உண்மையான கடவுள்ன்ட்டு. அதோட மெயினாக இன்னொருத்தவங்களுக்கு காட்டுறாரு. யாருக்கு தெரியுமா? ஏதாவது கெஸ் இருக்கா? யாருக்கு காட்டுறாரு? எகிப்து ராஜாவுக்கு காட்டுறாரு. ஓகே, அவங்க மோசே கூட வந்தது வந்து ஒரு மகா பெரிய தெய்வம், அவர் வந்து ரொம்ப பயங்கரமானவர், என்னுடைய தெய்வத்தெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாரு? சைலண்ட் மோடில் போட்டாரு. அவர் பயங்கரமாக செயல்படுறாருன்னு எகிப்து ராஜாவுக்கு காமிச்சிட்டாரு. அடுத்ததாக இன்னொருத்தவங்களுக்கும் காட்டுறாரு. யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு. இஸ்ரவேல் மக்கள் அதுவரையும் எகிப்தில் இருக்கிற வழிபாடை பார்த்துருப்பாங்க, கரெக்டா? அதுவரையும் அவங்க செயல் பண்ணுற எல்லா விக்கிரங்களையும் பார்த்துருப்பாங்க. அவங்க மனசில் என்ன தோணு இருக்கும்? ஓகே, இதுதான் கடவுள் அப்படின்னு தோணு இருக்குமா? தோணு இருக்காது. ஏன்னா நீங்கள் பைபிள் அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோசே வந்து மேலே போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பொன் கண்குன்றியை வச்சு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? வழிபட வச்சாங்க. ஏன் இது எங்கே ஆரம்பிக்குது? எகிப்து தேசத்தில் அவங்க பண்ணதை அவங்க பார்த்து இதுதான் கடவுள்ன்றத அவங்க நினச்சிட்டாங்க. ஸோ எகிப்து ராஜாவுக்கு மட்டும் அவர் கடவுளா, நான் பெரிய கடவுள்னு காட்டலை. இங்கே எகிப்தில் இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? நான் தான் உண்மையான கடவுள்ன்ற காட்டுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வழியிலையும் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா? நீங்கள் பிரச்சனையை பார்த்து ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நோய் இருக்குது, என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்காரும் போது அது சிறியதாக இருக்கும், ஆண்டவர் பெரியவராக இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு தெரிந்த பாடலை பாடி, ஓ நன்றி நன்றி, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. சேர்ந்து, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, கைவிடல, வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், வெறும் கையாய் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல். அப்படி இருக்கிற இடங்களை எழுந்து நின்று பாடலாமா? ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல். உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. சேர்ந்து, கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை வெறும் கையாய், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள். ஓ சேர்ந்து சொல்லுவோம், எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல். உம்மை துதிப்பேன், எல்லோகேல், ஏல் எல்லோகேல், ஏல் எல்லோகேல். ஓ காயப்பட்டு காயப்பட்டு நின்றேன், கலங்கின எனக்காக. ஓ காயப்பட்டு காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர், உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட. ஓ நல்லா விசுவாச அறிக்கைய சொல்லாமா? ஓ உடன்படிக்கை என்னோடு செய்து
இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை நல்ல சத்தத்தை ஏத்தி சொல்லுவோம். உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி பலமே நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி போய் நான் வேண்டினவர் எல்லாம் விடைப்பட்டு போனாலும் எனக்காக ஒருத்தர் நிற்கிறார்னா அது இயேசுவானவர். நல்லா உணர்ந்து சொல்லுவோம். கரங்களை தட்டி வேண்டினோரெல்லாம் விடைப்பட்டு போடும். வேண்டியதெல்லாம் நான் வேண்டினோரெல்லாம் விடை பெற்று போதும். வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீரே. எல்லோகேல் நல்லா நல்ல சத்தத்தை ஏத்தி எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேல் உம்மை துதிப்பேன். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிரும் ஐயா, எனக்காய் உம் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிரும் ஐயா, எனக்காய் உம் திட்டங்கள். புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் மகிமைதானே. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் நல்ல சத்தத்தை ஏத்தி உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே நல்லா நல்ல அந்நிய பாஷையில பேசி நல்லா அவர் ஆவியை துதிக்கலாம். எல்லாரும் ஓ சத்தரை கொண்டல வரபோ. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. மேன்மையா. வருத்தங்கள் பசிதாக மேற்பட்டாலும் எங்கள் விசுவாசம் விழுந்தீராதே. வருத்தங்கள் பசிதாக எங்கள் விசுவாச கேடகம் விழுந்தீராதே. நம்பினோர் நற்சாற்றில் கைவிட்டாலும் என்னை
தட்டி நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஓ ஷதரை கொதலா பரா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆவில் இடைப்பட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி எங்களோடு அசைவாடுங்க தகப்பனே. ஜெபம் இதுவாக இருக்கட்டும். என் மேல் அந்த அபிஷேகம் இருப்பதாக. ஓ ஷதரை கொதலா பர கதலா பர. எல்லாரும் கண்களை மூடி உன்னை தேடி வந்த தெய்வம் அவ. என்னை சொந்த பிள்ளையாய் தெரிந்து கொண்ட தேவன் அவர். கொஞ்ச நேரம் நல்ல நன்றியோடு, நல்ல ஒரு இருதயம் திறந்த நன்றியோடு ஆண்டவர் நோக்கி கொஞ்ச நேரம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓ நன்றி எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். உணர்ந்து சொல்லுவோம், எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். ஓ நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு. எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான ஆவியானவரே, ஆவியானவர் உளையான சேற்றில் சொல்லுமே, உளையான சேற்றில், உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தி. ஓ கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி. ஓ கல்வாரி ரத்தம், கல்வாரி கரங்களை உயர்த்தி சொல்லுமே, கரங்களை உயர்த்தி நன்றி. ஓ நல்ல வாய்களை சிறந்து நன்றி உமக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்படியே கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி நல்லா எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்க போறோம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தான். ஆண்டவர் நம்மளை எந்நேரமும் எவ்வேளையும் கைவிடாத ஒரு தேவனா இருக்க. கொஞ்ச நேரம் இந்த வேளையில உங்களுடைய ப்ராப்ளம் பெருசா இருக்கலாம், உங்களுடைய கடன்கள் பெருசா இருக்கலாம், ஆனா அதை காட்டிலும் நம்மளுடைய தேவன் பெரியவர். கொஞ்ச நேரம் கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, அவர் எனக்கு ஏதாவது செய்ய ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த வரிகளை மட்டும் நம்ம சொல்ல போறோம். ஓ நன்றி. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய்
என் தேவன் எனக்காய். இந்த காலவேளையில் உங்களுடைய அறிக்கை இதுவாக இருக்க போது, அவர் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்து சேர்ந்து சொல்லுவோம். நல்ல கரங்களை உயர்த்தி, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சேரக்கூடா. ஓ சபையார், நம்ம சேர்ந்து பாடுவோமே, ஒருவராய் சேரக்கூடா. அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் தூயவரே சுவை ஆராதிப்பே. அகிலத்தை சிருஷ்டித்தவர் தூயவரே சுவை. ஓ சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ஓர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே பரிசுத்தர். ஓ நல்ல அறிக்கையோட சொல்லுவோமே, பரிசுத்தர் கரங்களை வைத்து சொல்லுவோமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அவருடைய தழும்புகளால் நாம் வெற்றி பெற்றோம். அவருடைய தழும்பு நம்மளை குணமாக்கியது. தகப்பனே, எங்களோடு நீர் அசைவாடுகிறீர். உடைய மகிமை எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும். தகப்பனே, எங்களுடைய ஆராதனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. எங்கள் மேல் அந்த அனாயிண்டிங் இருக்கட்டும் ராஜா. எங்கள் மத்தியில் நீர் அளவில்லாமல் செயல்படுகிறார். உங்களுடைய கரம் கொண்டு எங்களை நடத்தும். இயேசு மூலம் செபிக்கலாம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கலாம். தேங்க்யூ.